ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. இன்றைக்கு அபிராமி அந்தாதியோட 21வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். அபிராமி பற்றி ஒவ்வொன்றாக அம்பாளை தியானம் பண்ணிக்கொண்டே வருகின்றார். இதுல அவளை பசும் பெண் கொடி, அவளுடைய வடிவு, அவளுடைய வண்ணம் எப்படி இருக்கின்றது கொஞ்சம் அப்படியே பண்ணி பார்க்கிறார். அவர் மனசுக்குள்ள அம்பாளை நினைச்சு உருகி உருகி தியானம் பண்ணி அவருக்கு எல்லாம் அப்படியே கண்ணுக்கு எதிர அப்படியே காட்சி விரிகிற மாதிரி விரிஞ்சுட்டே இருக்கு. இதுல அம்பாளை என்ன சொல்றாரு பார்க்கலாம். போன இதுல என்ன சொல்லி முடிச்சார்? பூரணாச்சல மங்கலையே, பூரண அச்சல மங்கலை அப்படின்னு சொன்னார். பூரண அச்சல மங்கலை அப்படின்னு என்றும் அழியாத நிலைத்த மங்களமானவள் அப்படின்னு அம்பாளை சொல்லி மங்களமான திருவுருவம், அந்த திருவுருவத்தை தன்னுடைய உள்ளத்துல நினைச்சு நினைச்சு பார்த்து சொல்லிட்டார். பூரண அச்சல மங்கலையே அப்படின்னு சொன்னார். அப்படியே தியானத்துல ஈடுபடுறாரு. இன்னும் எப்படியெல்லாம் அவருக்கு காட்சி தரான்ட்டோம். இப்போ அம்பாளுடைய திரு உருவங்கள்லாம் எப்படி அவருக்கு தெரியறது, இதை பத்தி என்ன சொல்ல போறார் இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னு நம்ம அனுபவிக்கலாம். மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கும் அலை தங்கும் புரிசடையோன் புடை ஆளுடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெடியாள் பசும் பெண் கொடியே. இதுல எத்தனைலாம் அவருக்கு எப்படியெல்லாம் அவளுடைய வடிவம் அவருக்கு தோன்றது அம்பாளுக்கு பத்தி பார்க்கும்போது, மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கு புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஒன்னொன்னா அவர் சொல்றார். என்றும் நிலைத்திருக்கக்கூடியவள்னு சொன்னவர், மங்களமானவள்னு சொன்னவர், அம்பாளுடைய அங்கங்கள்லாம் எப்படியெல்லாம் அவ்வளவு தோற்றம் அளிக்கிறான்ட்டு. அப்போ தாயாக இருக்கக்கூடியவள் அம்பாள் உலகத்திற்கே தாய் இல்லையா? அப்போ அந்த தாய் கிட்டக்க பசி எடுத்தா குழந்தை பால் குடிக்கும். அப்போ அந்த தாயாக நினைத்து ஞான அமுதத்தை பருகும் பிள்ளையாக தன்னை நினைத்து பார்க்கிறார். இப்போ குழந்தைக்கு எப்படி பசி வந்தோடனே நம்ம பார்த்துருக்கலாம். குழந்தைய வச்சுட்டு இருப்பா, அதுக்கு பசி வந்துருத்துன்னா அது அழும். அம்மாவோட புடவை இதை இப்படி பிடிச்சி பிடிச்சி அதுக்கு பால் எங்க கிடைக்கும்னு தெரியும், அந்த இடத்த தேடும் இல்லையா? அதே மாதிரி இவரும் அம்பாளை ஒரு தன்னுடைய தாயா பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோன்றது, அப்படியே அவளுடைய ஸ்தனங்கள் நகில். அப்போ அவருக்கு எந்த பசி, ஞான தாகம். இவருக்கு அபிராமி பற்றக்கு ஞான தாகம், குழந்தைகளுக்கு பசி பாலுக்காக அழும். இது ஞான தாகம் அவருக்கு. அதனால ஞான அமுது தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அம்பாளோட ஸ்தனங்களை தனங்களை தியானம் பண்றார். எப்படி? மங்கலை செங்கலசம் முலையாள் அப்படிங்கிற மங்களமானவள், பூரண அச்சல மங்கலைன்னு சொன்னவர். இதுல மங்கலை செங்கலசம் உலையாள் அப்படின்னு சொல்றார். அப்ப மங்களமானவள், நித்திய சுமங்கலித்துவம் வாய்ந்தவள், என்றும் மாறாத மங்களத்தை உடைய அம்பாள் பிராட்டி. அவள் எப்படிப்பட்டவள்? சிவபெருமானை நாயகனாக பெற்றவள் இல்லையா? சிவபெருமானை பதியாக கொண்டவள். அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? என்றும் இருக்கக்கூடியவர், ஊழி முதல்வனாக நின்ற ஒருவன், சாவா மூவா பிரான், பேராளன் சிவபெருமான். ஏன்னா ஏதவன் ஊர் யார் உற்றார், ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அதனால எல்லாமாக அவனே தன்னுடைய நாயகனாக பெற்றவள் அவள். அதனால என்றும் அவர் அழியாமல் இருப்பதனால் அவருக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை, ஆதி அந்தம் நடுவாகி இல்லாதே உள்ளாதே அப்படின்பார் மாணிக்கவாசகர் பெருமான். அது மாதிரி எதுவும் இல்லாதவர், எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவர்,
அதனால அம்பாள் என்னைக்கு நித்திய சுமங்கலித்துவத்தோட மங்களத்தோட இருக்கலாம். அப்போ அம்பாளுடைய மங்களம், அதனால மங்காமல் குன்றாமல் இருப்பது என்றும், அதனால மங்கலைன்னு சொல்லிட்டார். அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, செங்கலசம் முலையாள் இல்லையா, மங்கலைன்னு சொல்லிட்டார். அப்போ அம்பாள் மங்களா அப்படின்னு சொல்லுவா. மங்களா கிருதி என்று மங்களங்களை செய்யக்கூடியவள், மங்களமான வடிவுடையவள். ஏன்னா மங்களாம்பிகைன்னு அம்பாளுக்கு ஒரு பெயர். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அன்னை மங்களாம்பிகை சுமங்கலி. அவள் சுவாசினி, சுமங்கலி எல்லாம் பார்த்துருக்கோம் லலிதா சஹஸ்ரநாமத்தில். அவளுடைய 1000 நாமங்கள் அதுல ஒன்று அது. அவளுடைய அப்போ அந்த ஸ்தனங்கள் நகில்கள் எப்படி இருக்காம், செப்பு கலசம், சிவந்த கலசத்தை போல அப்படியே உருண்டு திரண்டு இருக்கா அவளுடைய. எதனால? அகில லோகத்தையும் படைத்தவள், ஈன்றவள் அவள். ஆனாலும் அவள் என்றும் கன்னியாகவே இருக்கின்றாள். அதனால அவள் என்றும் கன்னிங்கிறதுனால அவளுடைய தனங்கள் அப்படியே வடிவு குன்றாமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். பங்கையர் கணறிய பரனுருவே தனக்குரிய படிவமாகி இங்கு அயற்கண் அகன் உலகம் எண்ணிறந்த சராச்சரங்கள் ஈன்றும் தாழா கொங்கை அற்கண் மலர் கூந்தல் குமரி. குமரியில என்னைக்கு கன்னியாக தவம் பண்ணிட்டு இருக்க அம்பாள். திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இது. அப்ப மங்களை, ஏன்னா இன்னும் சொல்லுவார், மங்களமானவள் இவளே சங்கரனார் மனை மங்களமும் அவளே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா 44வது அபிராமி அந்தாதி பாடல்ல அனுபவிக்க போறோம். ஏன்னா மழுவார் திருநெடு மங்கள மகளேன்னு தக்கையாக பரணில ஒட்டக்குத்த சொல்லியிருக்கார். இத அவள் என்றைக்கும் மங்களமுடையவள், செங்கலசம் முலையாள். ஏன்னா கலசத்தை தான் பாலுக்கு நினைந்தூட்டும் குழந்தை என்ன பண்ணா, அம்மாவோட கலசத்தை தேடுவது போல இவரும் அந்த குழந்தை நினைப்பது போல நினைத்து, அதனால அவருக்கு அம்பாளோட அப்படியே அந்த பண்பு நினைவுக்கு வருது. அவள் அன்னையாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, குழந்தையாகவும் தோன்றி விளையாடுபவள் அவள்தான். அதனால தான் அடுத்தது என்ன சொன்ன, மலையாள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாள் எல்லா வடிவம் எடுத்தவள். நாம பார்க்கிறோம், வாலை குமரியாக, வாலையாக, கன்னிகையாக, பாலையாக அம்பாள் எப்படியெல்லாம் இருக்கின்றாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா இவளுடைய இந்த செங்கலசமுலையாள் அப்படின்னு நினைச்சோடனே குழந்தை வடிவம் எடுத்து ஞானம் எடுக்க எடுக்க குறையாது நிறைவை தரக்கூடிய ஞானத்தை கொண்டிருக்கிறவள் அவள். அத மாதிரி ஞான முத்ராக்காரே அப்படின்னு சியாமலா தண்டகத்துல ஞான சாக்கரி அகஸ்தியர் சொல்லுவார். அதனால அவளுடைய ஞானம் நிறைந்த அந்த பால், அந்த ஞானம் அமுதம் நிறைந்த செங்கலசமாக இருக்கக்கூடியவள். அதனால தான் அவளுடைய ஸ்தலங்கள் எல்லாம் பெருத்து, அதை காளிதாசன் சியாமலா தண்டத்துல ஹேம கும்போபமோ துங்க வட்சோப பாராவனம் ரே திரிலோகாவனம் ரே, பொற்குடத்தை போன்ற மார்பகங்கள் அதோட பாரத்தினால வணங்கினவள். இது அழகா சௌந்தரிய லகரியில ஆச்சாரியர் சொன்ன இடுப்பு, அதனால அந்த இது ஒடிஞ்சுடுமோன்னு 3 பட்டைகளை போட்டு இருக்கின்ற 3 உலகத்தினாலும் பூஜிக்கப்படக்கூடியவள் அம்பாள். எப்படி ஞான ஷீரம் அதை கொடுத்து எனக்கு அருள வேண்டும்னு செங்கலசம் முலையாள்னு அபிராமி பற்ற அம்பாளை சொன்னார். அடுத்தது மலையாள், மலையரசனின் மகள் அவள் இல்லையா, அதனால அவள் மலைமகள் மலையாள். பர்வதம் மலை இல்லையா, பார்வதி, பர்வதவர்த்தினி, மலையாச்சலவாசினி அப்படின்னா எல்லாம் அம்பாளுக்கு எத்தனையோ நாமங்கள் மலையாள்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அம்பாள் மலைமகள் அவள். மாமேருவிலே வளர்கோகிலமே அப்படின்னு லலிதா நவரத்ன மாலையில சொல்லுவா. சுமேரு மத்திய சிங்கஸ்தா அப்படின்னு தேவி மகாத்மியத்துல பண்டாசுரன் போன்ற அசுரர்கள் எல்லாம் அஞ்சாமல் போரிட்டு அவள் வெற்றி கொண்டதுனால எதற்கும் அவள் மலையாள் அப்படின்னு சொல்றா அப்படின்னு எடுத்துக்கலாம். பண்டாசுரனை வெற்றி கொண்ட பின்பு அம்மைக்கும் அப்பனுக்கும் தேவர்கள் கோவில அமைக்கிறாளாம். அதுல விஸ்வகர்மா, மயன் எல்லாரும் சேர்ந்து 16 நகரங்களை உண்டாக்கி
9 நகரங்கள் மலை மேல அமைஞ்சுதான். அதுல 7 நகரங்கள் கடலில் வந்துதான். அந்த 9 மலைகள் மீள அம்பாள் வாழ்வதனால அவளுக்கு மலையாள் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். அதனால விந்தியாச்சல நிவாசினி அப்படின்னு சொல்லுவா. நம்ம பார்த்துருக்கோம். மலை மலை ஆளுகைக்கு ஆட்பட்டவர் அப்படின்னு, எதற்கும் எவருக்கும் யாருக்கும் அஞ்ச மாட்டாள், மலைக்க மாட்டாள்ங்கிறதுனால மலையாள்னு சொல்லலாம்னு எடுத்துக்கலாம்னு சொல்றார். மலைக்கு மகளாக வந்தவள் அப்படிங்கிறது தான். நம்ம பர்வதராஜனுடைய மகளாக அவதாரம் செய்ததுனால பார்வதி வரை ராசனுக்கு இருக்கண் மணியாய் உதித்து மலை வளர் காதலி பெண் உமையேன தாயுமானவர் பாடியிருக்கார் இவ அம்பாளை பத்தி. மலையின் மேல் வாழ்பவள்னு பெயர் எடுத்துக்கலாம், மலையாள் அப்படின்னு சொல்ற. அதை நம்ம சொல்றோம். லலிதா பேக்கு காமேஸ்வரருக்கும் நிறைய கோவில்கள் அமைச்ச போது 9 கோவில்கள் மலை மேல அமைந்தது. அதனால அது அவள் மலையாள் அப்படின்னு பெயருடையவள்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ மலையாச்சலம் அப்படிங்கிற இதுல விந்திய மலை, சுமேரு மத்திய சிங்கஸ்தா, மேரு நிலையா, விந்தியாச்சல நிவாசினி, மலையாச்சல வாசினின்னு அம்பாளை எப்படியெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்துல எல்லாம் சொல்றோம். இப்போ குழந்தையா பார்த்தார், அப்படியே கண்ணால பார்க்கிறார். உடனே அவருக்கு ஏதோ தன்னுடைய கருத்துக்குள்ள என்ன நினைக்கணும் என்னவோ நினைக்கிற தோன்றது. உடனே முலையாள் அப்படின்னு எண்ணினவர் மலையாள் அப்படின்னு சொன்னார். திருப்பி என்ன பண்றார், அம்பாளோட திரு உருவத்துல அவளுடைய கைகள் திருக்கரங்களை அவருக்கு தியானம் பண்றார் அவர். அவள் கையில என்ன பண்ணிட்டு இருப்பா, சுமங்கலிகள்லாம் வளையல் அணிந்து கொண்டிருப்பார்கள் இல்லையா. அவை எப்படி வளையல்கள் அணிந்து கொண்டிருக்கும் போது அது சப்தம் கேட்கும், அசைந்து நடக்கும் போது, தோள அசையும் போது. அப்ப சங்கு வளையல், அந்த சங்கினால அந்த வளைகள்ல பல நிறமான மணிகள் பதித்து அழகு செய்யப்பட்டிருக்கின்றதாம். அதனால அது பல வண்ணங்களை வாரி இறைக்கின்றது அப்படிங்கிறார். வருண சங்கு அலை செங்கை அப்படிங்கிறார். இப்படி அழகா என்ன சொல்லியிருக்கா, கலைகளின் உருவமாக இருக்கக்கூடியவள் அவள், சகல கலைகளையும் தன்னுடைய கலாபமாக தாங்கக்கூடிய மயில் போல இருப்பவள், சகல கலாமயில் அப்படின்னு சொல்றார். அடுத்த நாமாவா வருண சங்கு அலை செங்கை அப்படின்னு சொன்னவர். ஏன்னா அம்பாளோட கை வளையல்களை பத்தி எல்லாரும் நிறைய பாடியிருக்கா. அருணகிரியார் கந்தர் அனுபூதியில வளைப்பட்ட கை மாதொடு அப்படின்னு சொல்லுவார். வளையலுக்கு என்ன சொல்லுவா, காப்பு அப்படின்னு சொல்லுவா. இப்போ பெண்கள் எதையும் எந்த சமயத்திலையுமே சுமங்கலித்துவமா இருக்கிற பெண்கள் கழற்றக்கூடாதுன்னு சொல்லும் போது திருமாங்கல்யம், நெற்றி திலகம், காதுல தோடு, கைகளில் வளையல், காலில் மெட்டி, இதனை தான் அதான் ஐதுலு முத்தியாதுலு அப்படின்பா தெலுங்கு பாஷையில. அப்போ விசேஷ ஆபரணம் இதெல்லாம். அதனால ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த வளைங்கிறது பாதுகாப்பாக இருக்கின்றதான். அதனால தான் வளகாப்பு கூட நடத்துறா. நம்ம சீமந்தம் பண்ணுவா சொல்லுவா, வளகாப்பு நடத்துவா. அப்போ கை வளையல்கள் சப்தம் அப்படியே ஒலிக்க ஒலிக்க அந்த கர்ப்பத்தில் உள்ள சிசு அப்படியே அசைவு கொடுக்குமா. அதனால அந்த சமயத்துல நிறைய இசை கேட்கணும்பா, வீணை இசை, சங்கீதம், மங்கள கீதங்கள், இதையெல்லாம் கேட்கணுங்கும் போது அது ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா அந்த குழந்தைக்கு. அதனால தான், ஏன்னா ஹிரண்யகசிபு இதை பார்த்துருக்கோம். ஹிரண்யகசிபுவோட மனைவி யாரு, காயாது. அவள் கர்ப்பத்துல இருக்கும்போது நாரதர் உபதேசம் பண்ணினார். அந்த பிரகலாதன் அதை கேட்டதுனால தான் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவா. நாராயணனை தூணிலேயே வரவழைச்சார். எங்கும் இருப்பாரான்னு கேட்டபோது தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லி. அப்போ அம்பாள் கைகளில் வளைகளை அணிந்து கொண்டிருக்கின்றால் அது ஒரு காப்பாக இருக்கின்றது. சுமங்கலிகள் எப்பொழுதும் வளையலை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது சகல கலாமயில், அவள் கலைகளின் உருவம், கலாபமாக தாங்கும் மயில் போல இருப்பவள். அதனால கலையே அவள் உருவமாக இருக்கக்கூடியது. கலைகள் எல்லாம் உருவமாக எடுத்து வடிவெடுத்து வந்தவள் அவள். அவளைதான் கலைகள், அவளால் தான் கலைகளே உண்டாக்கப்படுகின்றது. கலைகளையே அவள் தன் உரையாடல் கலைகளோடு அப்படியே அவளோட எல்லா சதுஷ்டி கலாமயி அப்படின்னு சொல்லுவா. கலாவதி, கலாலாபா, கலாத்மிகா, கலாநாதா, கலாமாலா, கலாநிதி, காவிய கலா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல எத்தனை பெயர் அம்பாளுக்கு சொல்றா. இது எல்லாம் அம்பாளுக்கு அந்த கலைகளுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப கலா அப்படின்னு சொல்லும் போது
கலாபம் அப்படின்னு சொல்லும் போது மயில் தோகைக்கு, அதனால தான் மயில் கலாமயில் கூத்தயர் குளிர்ப்பு நம்மள மீனாட்சி பிள்ளை தமிழ்ல சொல்லுவார். அதே மாதிரி அன்னை சிவபெருமானுடைய ஒரு மேனிலை ஒரு பக்கத்தையே எடுத்துட்டாள் பார்த்தோம். உரிமையோடு அவளே எடுத்துட்டாள், அவளே ஆட்சி பண்ணுகிறாள்னு. அப்போ அவர் எப்படி சிவபெருமான் தன்னுடைய தலையில கங்கை வச்சுட்டு இருக்கார். ஆனாலும் கோபம் இருப்படாமல் அம்பாள் அவரிடத்திலிருந்து நீங்காமல் இருக்கின்றாள் இல்லையா? அப்போ கங்கை எப்படிப்பட்டது? என்னை என்னை தாங்குவார் யாருன்னு அப்படியே விண்டிலேருந்து இறங்கிட்டு கர்வத்தோட உடனே சிவபெருமான் என்ன பண்ணினார்? அலைகள் பொங்க ஆரவாரித்து வந்த இந்த கங்கையை இறைவனுடைய சடையில் அவர் தாங்கினதுனால அது அடங்கி தங்கியது அப்படின்பா. விண்ணுக்கு அடங்காமல் வெற்புக்கு அடங்காமல் மண்ணுக்கு அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர்தம் சடா மகுடத்தில் கங்கை அடங்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ கங்கைக்கு எவ்வளவு பெரிய இது இருந்தால் கூட அது ஒரு இவருடைய தலைமுடி சடாமுடியில் அடங்கியது அப்படின்னு காலமேக புலவர் சொல்லியிருக்க. தாவி வந்த கங்கை அப்போ இறைவனுடைய சடையில் அது எப்படி அதுல போய் தங்கிக்கிறது, அலையாமல் அப்படியே அங்கேருந்து ஆர்ப்பரித்து இறங்க முடியல. அதோட கர்வத்தை எல்லாம் அடக்கி விட்டார். அதனால தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட இறைவன் அவருடைய ஒரு பக்கத்துல இருந்து ஆளுகின்றவள் தேவி. தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடை ஆள் உடையாள். புடையாள் உடையாள் புடை ஆள் உடையாள். அம்பாளோட உருவத்தை அவளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது எல்லாம் அபிராமி பற்ற சொல்ற. அடுத்தது அவள் என்ன சொல்ல வர, அவர் எப்படி நிற்பா, எந்த வண்ணத்துல இருப்பார்? முதல் இதுலயே சொல்லிட்டார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்லாம் சொல்லி பார்த்தார். அப்போ அவள் வண்ணத்தை எப்படி சொல்றார்? வடிவை சொன்னவர் வண்ணத்தை இப்ப சொல்ல போறார். எப்படி சொல்றார்? பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியேங்கிறார். 5 வண்ணங்களாக மஞ்சள் நீலம் சிவப்பு வெள்ளை பச்சை 5 வண்ணங்கள். அம்பாளோட வெவ்வேறு கோலங்கள்ல இந்த 5 வண்ணங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த 5 வண்ணங்களை உடையவளாக அம்பாள் இருப்பதை நாம் பார்க்கலாம். பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியேங்கிறார். பிங்கலை அப்படின்னா மஞ்சள் அல்லது பொன்னிறம் உடையவளாக அவளை தியானம் பண்ணலாம். ஆவி சுந்தரி நீலி பிங்கலை குமாரி பிங்கலையில திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்லியிருக்க. அப்போ சுவாதிஷ்டான சக்கரத்துல 6 இதழ் தாமரையில் எழுந்தருளிக்கும் காகினி அப்படிங்கிற அம்பாளோட திருமேனி எப்படிப்பட்டது? பொன்னிறம் உடையது. பீத்தவர்ணா அதிகர்விதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த பிங்கலை இந்த திருக்கோலத்தை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நீலி. நீலின்னா அதுலயே இருக்கு நீல வண்ணத்தை உடையவள். நீலமும் கருப்பும் ஒன்றாக பார்த்தோம்னா பாதி பார்த்தோம்னா இது கருப்பு பீமா பார்த்தா பக்கத்துல போய் பார்த்தா டார்க் நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது டார்க் ப்ளூவா இருக்கு அதான் இது அப்படின்பா. அப்போ இந்த நீலமும் கருப்பும் எப்பொழுதும் நம்மளுக்கு ஒன்றாகவே தோற்றம் அளிக்கும். இப்ப கருநிற காளியான அம்பிகை அதான் நீலி. நீலி அப்படின்னா காளிதான். அது ஆயி சுந்தரி நீலி அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்ன பார்த்தோம். அப்ப மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அப்படின்னு பாடியிருக்க. இவரை அபிராமி பற்ற 8வது அந்தாதியில பாடல்ல அனுபவிச்சோம் நாம. அப்போ மூலாதார சக்கரத்துல 5 முகத்தோடு 4 இதழ் கமலங்கள் அந்த தாமரையில் சாக்கினி அப்படிங்கிற திருநாமத்தோட அம்பாள் இருக்கா. அவள் நீல வண்ண திருமேனியை உடையவள். அந்த கோலத்தை தான் நீலின்னு சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது செய்யாள். செய்யாள்னா செம்மை நிறம். அம்பாள் லலிதாம்பிகை செம்மை நிறத்தை உடையவள். அதனால தான் உதிக்கின்ற செங்கதிர் முதல்லயே சொல்லி பார்த்தார் சொன்னோம் நம்ம. இப்ப மணிப்பூர சக்கரத்துல 10 இதழ்களை உடைய தாமரை. அந்த தாமரை அதுல அம்பாள் இருக்கின்றாளா. எப்படி 3 முகங்களோட எழுந்தருளிக்கக்கூடியவள். அந்த தாமரையில் எழுந்திருக்கக்கூடியவள் அம்பாள் அப்போ 3 முகங்களோடு எழுந்திருக்கும் லாக்கினி அப்படிங்கிற கோலம் அம்பாளோடது. இதுல செந்நிறம் உடையவள். ரத்தவர்ணா அப்படின்னு லலிதா சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த கோலத்தை சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது செய்யாள்ங்கிறதுக்கு திருமகளுக்கும் ஒரு பெயர் செய்யலாம்.
செய்யவள் தவ்வையை காட்டி விடும்னு குரல்ல சொல்ற மாதிரி அம்பாள் திருமகளாக இருக்கின்றாள். ஏன்னா முதல்லயே அம்பாள் என்ன பண்ணலாம், 3 வடிவங்களும் அவள்தான். மகா காளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி எல்லாமாகவே அவள்தான். அப்ப திருமகளாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். அதனால செய்யாள் அப்படின்னு சொல்லும் போது திருமகளாக இன்று செல்வத்தை கொடுப்பவள், நலத்தை தருபவள் அப்படின்னு சொல்லலாம். மறைகின்ற வாருதியோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா கடலுக்குள்ள மறைகின்ற செல்வங்களாக மறைகின்ற வாருதியோ பூரண அச்சல மங்கலையே அப்படின்னு சொன்னார். அடுத்தது வெடியாள், வெண்மை நிறத்தை. அப்ப ஆக்ஞா சக்கரத்துல 2 இதழ் தாமரை, 2 இதழ் கமலம், அதுல 6 முகங்களோட அம்பாள் இருக்காளாம். அவளுக்கு ஹாக்கினின்னு பெயர். சுக்லவர்ணா, அதுதான் மாம்ச நிஷ்டா குடான பிரீத்தமான சான்னு சொல்வேல, சுக்லவர்ணா வெண்மை. சுக்லம்னா வெண்மை. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. கலைமகள் இதுல அதுல லக்ஷ்மியா சொன்னா, இதுல இப்ப கலைமகளா எடுத்துக்கலாம். வெண்மையான நிறத்தை உடையவள்னு அம்பாளுக்கு அப்படி சொல்லலாம். வெள்ளை உரு பளிங்கு போல்வாள்னு கம்பன் பாடியிருக்கிற கேத்தாப்புல அம்பாள் கலைமகளாகவும் இருக்கின்றாள் அப்படிங்கிறதுக்காண்டி வெடியாள், வெள்ளை நிறத்துடன் கலைவாணி, நாமகளாக இருப்பவள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம் இதுல. அப்போ 3 எல்லாமே சேர்ந்தவள் அவள்தான், அம்பாள் தான். அதனாலதான் பசும் பெண் கொடி. அடுத்தாப்புல பார்வதி, பச்சை நிறத்தை கொண்டவள். மரகத வள்ளி இல்லையா, அம்பாள் சொல்வா பச்சை வண்ணம் கொண்டவள். மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தள் பேரழியேன்னு பாடுவார். நான் அடுத்த இதுல பாட போறேன். அரவின் அமளியின் அகில பணமணி அடைய மரகதமான ஓர் இரவி வெயில் இளன் மதியும் நிலவிலன் இறைவி ஒளி வெளி இங்குமேன மரகத ஜோதியாக அம்பாளை தக்கையாக பரணியில ஒட்டக்குத்தர் பாடியிருக்கார். நம்ம அனுபவிக்கலாம். பச்சை எரிக்கும் பிரபைகள் தெரிவரும் சுத்த பச்சை நிற பெண் அப்படின்னு திருப்புகழ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பச்சை நிறத்தை உடையவளாக அம்பாள் ஷியாமளா, ஷியாமளா தண்டகம் காளிதாசன் பாடியிருக்கார். அதுல ஷியாமாபா வதனத்வயா அப்படின்னு சொல்றார். அந்த ராகினியோட நிறம் பச்சை. அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் 12 இதழ்களை உடைய கமலத்தில் 2 முகங்களுடன் இருக்கக்கூடியவள். அந்த ராகினி அவள் ஷியாமாபா அப்படின்னு பச்சை நிறம் சொல்லுவர். அந்த கோலத்தை இவர் குறிப்பிட்டு சொல்வதாகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவளுடைய கோலங்கள்லாம் எப்படிப்பட்டவளாக அவள் தாமரையில் காட்சி தெரிகின்றாள். கஞ்சமோ என்ற நெஞ்சகமோன்னு பாடும்போது, கஞ்சமோன்னு பார்க்கும்போது அம்பாளோட இத்தனை தோற்றத்திலும் தாமரையில் வசிக்கக்கூடியவள்னு பார்த்தோம். அதே இதுல ஒவ்வொரு நிறத்திற்கும் இதே அழகா எடுத்து சொல்ற. அப்போ கொடியை போன்றவள், அந்த பச்சை நிறம் மண்ண கொடியை போன்றவள் அம்பாள் அவள் அப்படின்னு சொல்லி, மங்களம் மங்காதவள், செங்கலசம் போன்ற குச்சங்களை கொண்டவள், வளைகளை உடைய கைகள் கொண்டவள், மலைமகள் சகலகலா மயில், சிவபெருமானுடைய ஒரு பாகத்தை ஆளுபவள், அப்படிப்பட்டவளான தேவி பிங்களை முதலிய 5 வண்ணம் உடையவளாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கு புரிசடையோன் புடை ஆளுடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பெண் கொடியே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அழகா சொல்லிட்டார். மங்களம் வடிவமானவள், சிவந்த செப்பு கலசம் போன்ற பருத்த ஸ்தனங்களை உடையவள், மலைகளும் பல நிற வளைகள் அசையும் சிவந்த கைகளை உடையவள், எல்லா கலைகளுக்கும் நாயகி, மயில் போன்றவள், கங்கையில் பொங்கிய அலைகள் அமைதியாக தங்கும் அந்த சடையை உடைய பரமசிவனுடைய ஒரு பாகத்தை தனக்கே உரியதாக கொண்டு ஆளும் உரிமை உடையவள் அபிராமி, பொன்னிறமுடையவள், நீல வண்ணம் படைத்தவள், செந்நிறமானவள், வெண்மை நிறத்தவள், பச்சை பெண் கொடியாக இருப்பவள்னு அழகா எல்லாத்தையும் சொல்றது. அம்பாளோட வடிவத்தையும் வண்ணத்தையும் தியானித்து அப்படியே ரொம்ப அழகா பாடுறது. இதுல இது அம்பாளோட பிங்களை நீரி செய்யாள் வெளியாள் பசும்பெண் கொடியே அப்படின்னு சொல்லி அழகா ஒவ்வொரு உருவத்தையும் சொல்றார். ஏன்னா அம்பாளை பற்றி பச்சையில் இச்சை கொள்ளாதவர் எவரும் இல்லைன்னு பச்சை நிறத்தை பத்திலாம் அழகா எல்லாரும் சொல்லியிருக்கான்னு பார்த்துக்க. அகஸ்திய பெருமாள் அம்பாளை பாடியிருக்கான்னு. அம்பாள் பச்சை வண்ணம் அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பின்னாலேயும் பாடுவார் அம்பாளை பத்தி.
ஏன்னா கச்சிப்பதியில் அரசாளுகின்ற கலைக்குயிலை உச்சி கமலத்து உணரவல்லார் எல்லாம் உள்ளவரேன்னு சொல்றார். பச்சை கிளியை பவளக் கொழுந்தை இப்பார் புகழும் கச்சிப்பதியில் அரசாளுகின்ற கலைக்குயிலைன்னு சொல்றார். அகஸ்திய பெருமான் அம்பாளை பற்றி அழகா சொல்றார். அம்பாள் பக்தர்களுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய கொடி போன்று வழுங்கிறதுனால அந்த பச்சை இதை சொல்லி முடிக்கிறார். அவர் பசும் பெண் கொடியேன்னு சொல்லி அம்பாள் கருணை மிகுந்தவளாக கொடியாக இருக்கக்கூடியவள்னு பாடி முடிச்சிருக்காரு இந்த பாடலை. இன்னும் அடுத்த பாடல்ல என்னெல்லாம் சொல்ல போறாருன்னு நம்ம அனுபவிக்கலாம். ஒவ்வொரு பாடல்லையும் அம்பாளை நம்மளுக்கு அப்படியே கண்ணும்னால அழகா கொண்டு நிறுத்துறார். அவள் எந்த நிறத்தை உடையவள், எப்படியெல்லாம் தோற்றம் கொடுக்கின்றாள், நாம் எப்படி அவளை நினைத்தால் நமக்கு அவள் எப்படி அருள் கொடுப்பாள், வரம் தருவாள், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவளோட சரண் புகுந்தால் சென்றால், அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு பாரதியார் வாக்குக்கு ஏற்றபடி அம்பிகையை சரண் புகுந்த அனைத்து வரங்கள் அதிக வரங்களையும் நாம் பெறலாம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.